ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி கர்நாடகா ஃபேமஸ் முல்பாகல் தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு தோசையே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஆனால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கனால 2-3 தோசை கூட சாப்பிடுவாங்க. எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாமா? 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் அவல், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி உப்பு போட்டு நல்லா புளிக்க விட்டுருங்க. தோசை சுடுறதுக்கு முன்னாடி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலையில் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 10 பல் பூண்டு, 1 வெங்காயம், ஊற வச்சுருக்க 10 போல் காஷ்மீரி மிளகாய், கொஞ்சமாக சீரகம், உப்பு போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவா நல்லா சூடானோன்னு நல்லா தோசையை தின்னாக ஊற்றிக்கோங்க. இதுக்குன்னு தனி தவா இருக்குது, அது என்கிட்ட இல்லை. நார்மல் தோசைக்கல்லையே நான் வந்து ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ரெட் சில்லி பேஸ்ட் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஒரு சைடு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு மெத்தடில் செய்யணுன்னா தோசை மாவு ஊற்றிட்டு அதுக்கு மேலே தாராளமாக நெய், இட்லி பொடி, அதுக்கு மேலே வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும்.